இன்றைக்கோட டாபிக் என்னென்னா ஆடிட் ஸ்ட்ராட்டஜி. ஆடிட் பிளானிங் அண்ட் ஆடிட் ப்ரோக்ராம். ஸோ இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஆடிட் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே அந்த ஆடிட்டுக்கான பிளான் நம்ம எப்படி போடுவோம், எந்த மாதிரி ஒரு என்டிட்டிக்கு போகிறோம், அந்த என்டிட்டியில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத ஆடிட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம அதை பிளான் பண்ணிட்டு போகிறது தான் இந்த சாப்டர். இது பார்த்தோன்னா நமக்கு SA 300 வரும். ஓகே, ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் SA 300 வரும். SA 300 படி பார்த்தோம்னா இந்த சாப்டரோட லேர்னிங் அவுட்கம்ஸ்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ICAயில் எனக்கு ஒரு லைன் விடுறதுல கூட எனக்கு இஷ்டம் இல்லை. இந்த சாப்டர்லேருந்து நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னா நமக்கு ஆடிட்டோட பிளானிங் அண்ட் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுப்போம், அண்ட் பிளானிங்கோட ப்ராசஸ் எப்படி இருக்கும் அண்ட் இட்ஸ் எலிமெண்ட்ஸ் தெரிஞ்சுப்போம், அண்ட் எஸ்டாப்ளிஷிங் ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் டெவலப்பிங் ஆடிட் பிளான் அப்படின்றத பார்ப்போம். அண்ட் ஆடிட் ப்ரோக்ராம்னா என்னென்னு பார்ப்போம். கெயின் த நாலேஜ் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் த ஆடிட் ஒர்க் வித் ரெஸ்பெக்ட் டு டெலிகேஷன் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் ஆடிட் ஒர்க். அதாவது நம்ம இதை இன்னொருத்தருக்கு இந்த வேலை கொடுக்கும்போது டெலிகேஷன் எப்படி இருக்குது, சூப்பர்விஷன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ப்ராக்டிக்கலி த அபவ் கான்செப்ட் பை ஸ்டடியிங் த்ரூ எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் கேஸ் ஸ்டடீஸ் மூலிமா நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட், பிளானிங் இன்வால்வ்ஸ். பிளானிங்கில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா எஸ்டாப்ளிஷிங் ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் டெவலப்பிங் ஆடிட் பிளான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. The auditor should plan his work to enable him to conduct an effective audit in an efficient and timely manner. அதாவது இது ஏன் நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னா the auditor என்ன பண்ணலான்னா should plan his work. அவர் ஆடிட்டை எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் செய்கிறதுக்காக, ஆடிட் எஃபெக்டிவாக நடக்கிறதுக்கும் அவரும் அந்த ஆடிட்டை சூப்பராக செய்கிறதுக்கும் கூட இது எல்லாத்தையும் அவர் டைம்லி மேனரில் முடிக்கிறதுக்கும் ஆடிட் பிளானிங் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பிளான் ஷுட் பி பேஸ்ட் ஆன் த நாலேஜ் ஆஃப் கிளைண்ட் பிஸ்னஸ். நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணும்போதே கிளைண்ட் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சால் தான் நம்மளால் பிளானே பண்ண முடியும். கிளைண்ட் பிஸ்னஸ்னால் என்ன வரும்? கிளைண்ட்டோட பிஸ்னஸை பொறுத்து தான் நம்ம பிளானிங்கே வரும். சப்போஸ் நம்ம பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடிட் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே நம்ம ஆடிட் பிளானிங்கில் இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் த கம்பெனிஸ். இதில் எல்லா டைப் ஆஃப் என்டிட்டிக்கும் நம்ம ஆடிட் பண்ண போகும்போது நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன மாதிரி கிளைண்ட் பிஸ்னஸ்ன்ட்டு, சப்போஸ் நம்மளோட கிளைண்ட் நம்ம பேங்க்காக இருக்குது, பேங்க் ஆடிட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி எதை பார்ப்போம்னா டெபாசிட் பார்ப்போம், NPA டேர்ம்ஸ் அதெல்லாம் பார்ப்போம். NPA டேர்ம்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம், டெபாசிட்டோட டேர்ம்ஸ் பார்ப்போம். இதெல்லாம் பேங்க் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இதோட அவங்க லாங் ஃபார்ம் ஆடிட் ரிப்போர்ட், அவங்களோட ஆடிட் ரிப்போர்ட், அந்த ஆடிட் ரிப்போர்ட்டெல்லாம் நம்ம கொடுக்கறதுக்கான டைம் லிமிட் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஒரு என்டிட்டியோட பிஸ்னஸ் என்னென்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் அதை ப்ரொசீடே பண்ண முடியும். சப்போஸ் ஒரு என்டிட்டி மேனுஃபேக்சரிங் என்டிட்டியாக இருந்ததுன்னா அதோட ஸ்டாக் என்ன, அதோட பர்ச்சேசிங் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் பொறுத்து நம்ம ஆடிட் பண்ணுவோம். சப்போஸ் ஒரு கவர்மெண்ட் என்டிட்டியாக இருந்தால் கவர்மெண்ட் என்டிட்டியோட ரூல்ஸுக்கு நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா, கவர்மெண்ட் என்டிட்டியாக இருக்கும்போது இன்னுமே சில லெஜிஸ்லேட்டிவ் ரூல்ஸ் எல்லாம் அப்ளை ஆகும். ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் கம்பெனி சரியாக ஃபாலோ பண்ணியிருக்கான்னு சொல்லி ஆடிட்டர் தான் செக் பண்ணணும். ஸோ ஒரு என்டிட்டிக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடியே நம்ம பிளான் எப்படி இருக்கலாம் அப்படின்றதுக்காக பிளான் அந்த என்டிட்டியோட பிஸ்னஸ் நம்ம எப்படி ஆடிட் பண்ணணுன்றதுக்காக போடுறது. பிளான் ஷுட் பி ஃபர்தர் டெவலப்ட் அண்ட் ரிவைஸ். பிளான்ஸ்னும் போது நம்ம ஃபஸ்ட்டு போடுறது மட்டும் கிடையாது, நம்ம அந்த என்டிட்டிக்குள்ளே நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், பிளானில் எல்லாமே கவர் ஆகிருக்கணுன்றது ப்ராக்டிக்கலாக நடக்காது. ஸோ ஒரு என்டிட்டிக்குள்ளே போகும்போது அதோட சிச்சுவேஷன்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பிளானை நம்ம ஃபர்தராக டெவலப்போ ரிவைஸோ பண்ணிக்கலாம் ஆஸ் நெசசரி டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ஆடிட். நம்ம ஆடிட் பண்ணும் பொழுதே ஃபர்தர் டெவலப் பண்ணிக்கவும் ரிவைஸ் பண்ணிக்கவும் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்கிறது பெரிய எக்ஸாம்பிள். By now, Samir has grasped the basic nature of auditing. First chapter நம்ம பார்த்துட்டோம். It was clear
to him that the objective of an audit of financial statement is to express opinion on the same. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் ஆடிட்டரோட அப்ஜெக்டிவ் என்னது, அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் அ ஒப்பீனியன் ஆன் த சேம். So objective of an auditor to express an opinion on the same. He could easily visualize that a complex process like audit needs to be performed methodologically, carrying out an audit out to be logical. ஆடிட் பண்ணுறது வந்து எப்படி இருக்கணும்னா லாஜிக்கலாகவும் சிஸ்டமேட்டிக் ப்ராசஸாகவும் இருக்கணும். லீடிங் ஒன் ஸ்டெப் டு அனதர் performing a complex process effectively. இப்படி தான் நம்ம ஆடிட் பண்ணணும். இன்வால்வ்ஸ் பிளானிங் ஹெல்ப்ஸ் ஒன் டு அச்சீவ் த டிசையர்ட் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஆடிட் ஷுட் பி நோ டிஃப்ரெண்ட். he was talking to himself அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னென்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சமீர் வந்து ஆடிட் பண்ண போகும்போது அவருக்கு வந்து பேசிக் நேச்சர் ஆஃப் ஆடிட்டிங் என்னென்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு அது எப்படி வந்து கேரி அவுட் பண்ணணும்னு பார்க்குறாரு. ஆடிட் வந்து லாஜிக்கலாக இருக்கணும், சிஸ்டமேட்டிக் ப்ராசஸாக இருக்கணும், அண்டு கஷ்டமான ஒரு ப்ராசஸையும் நம்ம வந்து பக்காவாக பண்ணணும், கஷ்டமான ஒரு ஆடிட் ப்ராசஸையும் நம்ம கரெக்டாக பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்னெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்குன்னா பிளானிங் தான் வந்து நம்மளுக்கூட டிசையர்டு அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. டிசையர்டு அப்ஜெக்டிவ்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு ஆடிட் பண்ண போகிறோன்னா நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன, நம்ம வந்து ஒரு ஆடிட் பண்ண போகிறோன்னா கம்பெனிஸோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கா, அதில் ஏதாவது மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கா, ஏதாவது ஃப்ராடோ இல்லை எரரோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அவங்களோட கம்பெனியோட அசர்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் பர் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கா, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம போய் செக் பண்ணுவோம். அதோட கம்பெனி வந்து அவங்களோட எந்த ஒரு லீகல் அன்டிஸ்பியூட்டட் டியூஸ் எல்லாம் வந்து அவங்களோட டியூஸ் எல்லாம் வந்து கரெக்டாக பே பண்ணியிருக்காங்களா, எம்ப்ளாயீஸ்க்கு பிஎஃப், கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸு, இதை பற்றியெல்லாம் அவங்களோட இன்ஃபர்மேஷன், அவங்க தர ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்க இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடிட்டர் பிளான் பண்ணும்போதே இதெல்லாம் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அப்ஜெக்டிவ் செட் பண்ணியிருப்பார். நான் இங்கே ஆடிட் பண்ண போகிறேன், இங்கே ஆடிட் பண்ணும்போது இதெல்லாம் நான் செக் பண்ண போகிறேன்ட்டு. ஸோ நம்ம ப்ராப்பர் பிளானிங் பண்ணுறதுனால இந்த அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும், நம்ம வந்து எல்லாத்தையும் செக் பண்ண முடியும். த ஆடிட் ஷுட் பி நோ டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம பிளானிங் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து ஆடிட் பண்ணிக்கலாம். Besides, he was pretty sure that there must be timelines. நம்ம வந்து ஆடிட் பண்ணணுன்னா, நம்ம வந்து எஸ்பிஐ பேங்க் ஆடிட் பண்ணணுன்னா நம்ம வந்து ஆடிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா ஒரு நாளுமே வந்து லட்சக்கணக்கில் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து டைம்லைன்ஸ் இல்லைன்னா நம்மளால் ஆடிட் பண்ணவும் முடியாது, முடிக்கவும் முடியாது. இதான் சொல்கிறாங்க, எல்லாத்துக்குமே வந்து டைம்லைன்ஸ் இருக்குது, were to be completed for different entities. ஒரு என்டிட்டிஸ்க்கும் ஒரு விதமான டைம்லைன் இருக்குது. He remembered his father had felt few shares from blue chip companies. He was able to recall that notices the annual general meetings of these companies used to be delivered at their ancestral home in the Rajkot, and those also related to consideration and adoption of audited accounts, linking that he had reasonably concluded that the audits were required to be performed in a timely manner. இந்த எக்ஸாம்பிள் வந்து சும்மா தான், பட் வந்து ஆடிட் இன் டைம்லி மேனர் வரைக்கும் ஓகே. த ஹோல் ஆடிட் ப்ராசஸ் தேர்ஃபோர் மஸ்ட் பி ப்ராப்பர்லி பிளான்டு டு என்ஷூர் இட்ஸ் எஃபெக்டிவ்னஸ். நம்ம இவ்வளோ பிளான் பண்ணுறது எதுக்குன்னா டு என்ஷூர் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ஆடிட். அதை வந்து என்ஷூர் பண்ணுறதுக்காக தான் நம்ம இவ்வளோ பிளான் பண்ணுறோம். சரி, he was curious to learn about how planning for an audit is undertaken and basic elements of planning. ஆல்மோஸ்ட் இங்கே என்ன நம்மளுக்கு கொண்டு வராங்கன்னா நம்ம என்டிட்டி வந்து எப்படி பிளான் பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்றத வந்து அவர் வந்து இப்போ எடுத்துகிட்டு வராரு. ஓகே, what are the likely matters to be included therein? And he was aware about the CA students undergoing the articled training, and most of the students must be going for audit work of different entities as part of their practical training. A thought came to his mind: how do students have freshly joined their articles carry out audit work? There must be some mechanism, some sort of detailed set of instructions carrying out the audit, and what is known as
Inquisitor mind was constantly engaged in such kind of questions. He was also anxious to know what would happen to audit plan if some new information comes to light of auditor during the course of audit, which was hitherto unknown to him at the time of planning. In audit plan flexible? Can it be changed as audit progress? Another question raging in his mind was whether all such information was necessary to be put in writing by the auditor. ஸோ நம்மளுக்கு இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்சர்ன்ஸை வந்து அவர் வந்து கேள்வியாக சொல்லி கொடுத்துருக்காரு. ஓகே, இங்கே என்னென்னா அவரோட கன்சர்ன்ஸ் எல்லாம் வந்து அவர் கேட்குறாரு. என்னெல்லாம் வந்து நம்ம ஆடிட் வந்து ஆர்டிகல்ஸை சேர்கிற எல்லாருமே எப்படி வந்து ஃப்ரெஷ்லி ஜாயின் பண்ணவங்க வந்து ஆடிட் ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ அதுக்கு ஒரு கிளியர் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குமா, சம் மெக்கானிசம் அதில் இருக்குது அப்படின்ற வரைக்கும் அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. He was also anxious to know what would happen to audit plan if some new information comes to light of the auditor. எப்படி வந்து ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் வந்து அவருக்கு கிடைக்கும்பொழுது அவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. unknown to him at the time of planning, his audit plan is flexible. at the time of planningல வந்து அவருக்கு தெரியலன்னா எப்படி என்ன பண்ணுவார். can it be changed as audit progresses? Another question raging in his mind whether all such information was necessary to be put in writing by the auditor. நான் ஏன் வந்து இந்த சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸை கூட நான் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கூட நமக்கு எக்ஸாமில் வந்து இதையே வந்து நமக்கு ஒரு கொஷினாக ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஐசிஏயில் ஒரு புக்கில் வந்து நமக்கு ஒரு விஷயம் டப்பா போட்டு கொடுக்குறாங்கன்னா தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். ஸோ இதை நம்ம படிச்சுட்டு இந்த ஸ்டூடெண்ட்டோட சமீரோட மைண்ட் செட்டில் தான் நம்மளுமே இந்த சாப்டரை வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். பேசிக் நேச்சர் ஆஃப் ஆடிட்டிங்கை நம்ம புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா சாப்டர் 1 பார்த்ததுக்கப்புறமா நம்ம சாப்டர் 2 இந்த சாப்டரில் பிளானிங் எப்படி நடக்கும் அப்படின்றத தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் நம்ம சமீர் மாதிரியே யோசிச்சுட்டு தான் இந்த சாப்டரை படிக்க போகிறோம். ஓகே, எஸ்ஏ 300ஓட பேர் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எஸ்ஏ 300 என்னென்னா பிளானிங் அண்ட் ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, எஸ்ஏ 300ஓட பேர் பிளானிங் அண்ட் ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். நம்ம வந்து ஆன்சர் ஷீட்டில் ஆன்சர் எழுதும் போதே அந்த ஸ்டாண்டர்டோடைய பேரையும் ஃபுல்லாக எழுதுறது தான் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கும், ஓகே இவங்க படிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஸ்டாண்டர்ட் போர்டு பேரையும் நம்ம கண்டிப்பாக படித்து மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்டோட பேர் என்ன? பிளானிங் அண்ட் ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, அதில் என்ன சொல்கிறாங்க? டீல்ஸ் வித் த ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஆடிட்டர் தான் வந்து இதில் ரெஸ்பான்சிபிள் பர்சன். ஆடிட்டர் தான் வந்து இதில் ரெஸ்பான்சிபிள் பர்சன். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி டு பிளான் அண்ட் ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ அவர் தான் வந்து என்ன பண்ண போகிறாருன்னா ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ஆடிட் பண்ணுறதுக்கான பிளானுக்கு ரெஸ்பான்சிபிள் யார் அப்படின்னா ஆடிட்டர். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லேர்னிங். ஸோ இங்கே இருக்குது நம்மளோட லேர்னிங் பாயிண்ட்ஸ், அதாவது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ். இந்த லேர்னிங் பாயிண்ட்ஸ் நான் எதுக்காக நோட் பண்ணுறேன்னா, ஜஸ்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் எம்சிக்யூ. கேஸ் ஸ்டடிலையோ எம்சிக்யூலையோ நம்ம வரும்பொழுது ஒரு சாப்டர்லேயுமே வந்து நம்ம சின்ன சின்ன பாயிண்ட்ஸை வந்து எம்சிக்யூக்காக நோட் பண்ணிப்போம். பெரிய பெரிய கொஷின்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக எக்ஸாமில் ரிப்பீட் ஆகும்னு நினச்சி தான் படிப்போம். ஸோ இது வந்து நான் எம்சிக்யூக்காக. ஸோ ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஆடிட் ஆஃப் டு பிளான் அண்ட் ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்? ஆடிட்டர். இது வந்து பார்க்க ரொம்ப பேசிக் பாயிண்ட்டாக இருக்கும், பட் எவ்ரி பாயிண்ட்டையுமே நம்ம இப்படி தான் மார்க் பண்ண போகிறோம். It states that the objective of the auditor is to plan an audit so that performed in an effective manner. ஏன் நம்ம பிளான் பண்ணுறோம்? ஆடிட்டை வந்து நம்ம எஃபெக்டிவ் மேனரில் பண்ணுறதுக்காக பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ when I am highlighting a PDF, I highlight in a different colors. Mostly the green should be the most important one. ஸோ க்ரீனில் இருக்கிறது வந்து நம்ம எக்ஸாமில் ஸ்கிப் பண்ணவே கூடாது. மற்ற கலர்ஸ் எல்லாமே இன்டர்சேஞ்சபிளி ஐ வில் யூஸ். ஓகே, வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த பிளானிங்? ஓகே, பிளானிங் அண்ட் ஆடிட் இஸ் நெசசரி, இட்ஸ் பெனிஃபிட்ஸ். ஸோ பெனிஃபிட்ஸ்ன்றது வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒன், வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் அண்ட் ரிப்பீட்டட்லி ஆஸ்கிங் கொஷின்ஸ். ஸோ இந்த கொஷின் பக்கத்துலேயே நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட் ஃபார் எக்ஸாம் அப்படி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகே, பிளானிங் அண்ட் ஆடிட் இஸ் நெசசரி டு கேரி அவுட் எஃபெக்டிவ்லி. திரும்ப திரும்ப வந்து ஒரு சாப்டரில் ஒரு வார்த்தை மட்டும் ரிப்பீட்டடாக வரும், அதை மட்டும் ஆரஞ்சில் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து ரிப்பீட்டட்லி இன் அ டைம்லி மேனர். நமக்கு பார்த்திங்கன்னா சில வார்த்தை வந்து ரிப்பீட்டடாக வரும். ஒரு சாப்டர் எடுத்திங்கன்னா அந்த சாப்டரில் சில லைன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வரும். அந்த ரிப்பீட்டட் லைன்ஸை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஆன்சரில் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணலாம். Besides ensuring the compliance with professional standards, it helps in performing audit engagement effectively. அதாவது ensuring compliance with professional standards. அப்போ நம்ம என்ன மாதிரி ஆடிட் பண்ண போகிறோம்னா, ப்ரொஃபஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஆகட்டும், ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட் ஆகட்டும், இல்லை ஃபைனல்ஸ்க்கு வர வேர்ல்ட் லெவல் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி நம்ம ஆடிட் பண்ணுறதாகட்டும், என்ன மாதிரி நம்ம ஆடிட் பண்ணுறோன்னாலும் அதோட நம்ம என்ன என்ஷூர் பண்ணுவோன்னா என்ஷூரிங் கம்ப்ளையன்ஸ். நம்ம என்ன என்ஷூர் பண்ணுவோன்னா கம்ப்ளையன்ஸை என்ஷூர் பண்ணுவோம். கம்ப்ளையன்ஸ் வித் ப்ரொஃபஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸை என்ஷூர் பண்ணுவோம். இட் ஹெல்ப்ஸ் இன் பெர்ஃபார்மிங் ஆடிட் என்கேஜ்மெண்ட் எஃபெக்டிவ்லி. ஸோ திரும்ப அதே லைன் தான், பெர்ஃபார்ம் இன் எஃபெக்டிவ் மேனர். இங்கே பெர்ஃபார்ம் த ஆடிட் என்கேஜ்மெண்ட் எஃபெக்டிவ்லி. ஆடிட்னாலும் சரி, ஆடிட் என்கேஜ்மெண்ட்னாலும் சரி. ஆடிட் என்கேஜ்மெண்ட்னா என்னென்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போய் பண்ண போகிற ஆடிட் ஒர்க்கர் தான் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பெர்ஃபார்ம்டு இன் எஃபெக்டிவ் மேனர் மாதிரி இங்கே பெர்ஃபார்ம்டு ஆடிட் என்கேஜ்மெண்ட் எஃபெக்டிவ்லி வந்ததா. இதெல்லாம் வந்து எப்படின்னா ரிப்பீட்டட் டேர்ம்ஸ். ஸோ ரிப்பீட்டட் டேர்ம்ஸுன்றது வந்து நமக்கு க்ரீனில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அதை வந்து நம்ம மறக்கக்கூடாதுன்றதுக்காக. ரிப்பீட்டட் இந்த க்ரீன் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து மாற்றியே எழுதக்கூடாது, அதில் எப்படி இருக்கோ அப்படியே எழுதலாம், அதுக்காக தான். Adequate planning benefits the audit of financial statements in a several ways. ஸோ செவரல் வேஸில் வந்து அவருக்கு பிளானிங் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்குது. ஓகே, என்னென்ன வேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு devote appropriate attention to important audit areas of a financial audit. Helping the auditor to devote appropriate attention to important areas of audit. ஸோ ஆடிட்டர் என்ன பண்ணலான்னா, appropriate attention என்ன பண்ணலாம், devote appropriate attention to important areas of audit. ஸோ இம்பார்ட்டண்ட் ஆடிட் ஏரியாஸ்க்கு அவர் என்ன பண்ண முடியும்னா appropriate attention கொடுக்க முடியும். ஓகே, ஸோ devote appropriate attention to important areas of audit and helps the auditor to identify and resolve in a potential problems on a timely basis. Identify and resolve. முதல்ல ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குன்னா அது என்ன இருக்குன்னு முதல்ல நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சி அதை ரிசால்வ் பண்ணணும். டைம்லி பேஸிஸில் நம்ம அதை லேட்டாக நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு நமக்கு ரிசால்வ் பண்ண கூட டைம் இருக்காது. ஸோ ஐடென்டிஃபை அண்ட் ரிசால்வ் பொட்டென்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இன் அ டைம்லி மேனருக்கு ஆடிட் பிளானிங் நமக்கு வந்து யூஸ் ஆகுது. And helping the auditor properly organize and manage the audit engagement so that it performed in an effective and efficient manner. சொன்ன மாதிரி இந்த எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் மேனர்ன்றது வந்து நம்ம இப்போ தான் மேலே பார்த்தோம், இங்கே பார்த்தோம் இல்லையா. ஸோ அது வந்து திரும்ப வருது. எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் மேனர் இப்போ தான் மேலே பார்த்தோம், டைம்லி மேனரும் இங்கே தான் பார்த்தோம், அதே தான் இங்கே ரிப்பீட் ஆகுது. ஸோ மோஸ்ட்லி இது ரிப்பீட் ஆகுது. Properly organize and manage the audit engagement so that it is performed in an effective and efficient manner. Assisting in the selection of engagement team members with the appropriate capabilities. என்னென்னா selection of engagement team members with appropriate capabilities, competence to respond anticipated risk and proper assignment of work to them. அதாவது ஹை ரிஸ்க் இருக்க ஆடிட் ஏரியாஸ்க்கோ இல்லை காம்ப்ளெக்ஸ் மேட்டர்ஸ்க்கோ எக்ஸ்பீரியன்ஸ்டு என்கேஜ்மெண்ட் டீம். இங்கே என்கேஜ்மெண்ட் டீம்னு சொல்கிறது என்னென்னா ஆர்டிக்கல் அசிஸ்டண்ட் இல்லை ஆடிட்டர் தவிர ஆடிட் பண்ண வர கூட இருக்கிற எல்லாருமே, யாரெல்லாம் வந்து ஆடிட்டர் கூட சப்போர்ட் பண்ணி ஆடிட் பண்ண போகிறாங்களோ அவங்கள தான் என்கேஜ்மெண்ட் டீம்னு சொல்கிறாங்க. நம்ம பண்ண போகிறது ஆடிட் என்கேஜ்மெண்ட். ஸோ ஆடிட் என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கான என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ். ஸோ அவங்கள வந்து appropriate capabilities and competence and இருக்கிற அந்த ரிஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்தந்த ஏரியாவிலலாம் ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாதிரி ஏரியாஸ் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு காம்ப்ளெக்ஸான ஏரியாஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிக்கல் அசிஸ்டன்ஸை போடுவோம். அந்த மாதிரி அவங்களுக்கு ப்ராப்பராக வந்து இவங்களுக்கு என்னென்ன வேலைன்னு சொல்லி அசைன் பண்ணி கொடுக்கறதுக்கு பிளானிங் ஹெல்ப் பண்ணுது. ஸோ பிளானிங் என்ன, இது வரைக்கும் 4 பாயிண்ட்டு.
என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டண்ட் ஏரியாஸை கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறமா சீக்கிரமாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி ஒரு முக்கியமான பிரச்சனையை பொட்டென்ஷியல் ப்ராப்ளம்ஸை டைம்லி பேசிஸில் சால்வ் பண்ணலாம். ப்ராப்பராக நம்ம ஆடிட்டை ஆர்கனைஸ் பண்ணும்பொழுது அது எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் நம்ம பர்ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் செலக்டிங் ஆஃப் என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ் வித் த அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் காம்பிடன்ஸ் டு ரெஸ்பான்ஸ் டு ஆன்டிசிபேட்டட் ரிஸ்க் அண்ட் த ப்ராப்பர் அசைன்மெண்ட் ஆஃப் ஒர்க் டு தேம். அண்ட் லாஸ்ட்டு 2 பாயிண்ட் என்னென்னா direction and supervision of engagement team members' work and review of their work. நம்ம என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸுக்கு டைரக்ட் பண்ணலாம். நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது, இந்த ஏரியாலெல்லாம் நீங்கள் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள டைரக்ட் பண்ணலாம். அவங்களுக்கு சொன்ன வேலையை அவங்க ப்ராப்பராக செய்கிறாங்களான்னு சொல்லி சூப்பர்வைஸ் பண்ணலாம். அண்ட் வேலையை அவங்க முடித்ததுக்கப்புறமா அதை நம்ம ரிவ்யூவும் பண்ணலாம். அவங்க வேலை கரெக்டாக செய்கிறாங்களான்னு செய்யும் போதே பார்க்குறது சூப்பர்வைஸ், முடித்ததுக்கப்புறமா ஒரு தடவை திரும்ப இன்னொரு தடவை நம்ம ரிவ்யூ பண்ணுறது பண்ணலாம். And assisting where applicable the coordination of work done by others such as experts. ஸோ நமக்கு எங்கே நமக்கு தேவையோ அங்கே வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம எக்ஸ்பர்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆடிட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஆடிட்டர் வந்து அவருக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தெரியும், அக்கௌண்ட்ஸ் தெரியும், ஆடிட்டிங் தெரியும். பட் ஒரு பில்டிங்கை வேல்யூ பண்ணுறதுன்னா ஆடிட்டருக்கு தெரியாது. பில்டிங் எப்படி வேல்யூ பண்ணணும்னு தெரியாது. ஒரு மிஷினரிக்கு மிஷினரியோட லைஃப் டைம் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ சில விஷயத்துக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டும் சரி ஆடிட்டரும் சரி எக்ஸ்பர்ட்டோட கைடன்ஸ் தேவைப்படலாம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இஃப் ஆடிட்டர் நீட்ஸ் கோஆர்டினேஷன் ஆஃப் ஒர்க் டன் பை அதர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இன்னொரு முக்கியமான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபார் த பர்பஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் நம்ம ஆடிட் பண்ண போகிறோன்னா பர்சனல் லைஃப் இன்சூரன்ஸை எதை வச்சு நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்க இன்சூரன்ஸ் பாலிசிஸ் எல்லாம் கரெக்டாக இல்லையா, ரீசனபிளாக இல்லையான்னு ஆடிட்டர் எப்படி செக் பண்ண முடியும்? ஸோ அதுக்குன்னே வந்து சில எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ ஆடிட்டர் வந்து அவங்களோட கோஆர்டினேஷன் ஆஃப் ஒர்க் அவங்களோட ஒர்க்கையும் சேர்ந்து இவர் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அவர் கூட கோஆர்டினேட் பண்ணி ரீசனபிளாக இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். Therefore, planning and audit ensures that the audit risk is reduced. நம்ம முக்கியமான பாயிண்ட் இதுவும் தான். ஸோ இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஓவராலாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நான் இது ஃபுல்லுமே க்ரீனில் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லுமே க்ரீன் போது இது ஃபுல்லுமே இம்பார்ட்டன்ட். இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா பிளானிங் அண்ட் ஆடிட் ensures the audit risk is reduced to an acceptably low level where the audit work is adequately properly planned. It reduces the risk of giving an inappropriate audit opinion. இங்கே வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுவும் வந்து எம்சிக்யூவில் கேட்குறதுக்கான முக்கியமான பாயிண்ட். அங்கே நான் ஃபஸ்ட்டு லேர்னிங்னு சொல்லியிருந்தேன்னா வேணால் ஒரு ஸ்டார் போட்டுக்கிறேன். இங்கே வந்து செகண்ட் ஆடிட் ரிஸ்க்னா என்ன? ஆடிட் ரிஸ்க்னா என்னென்னா கிவிங் எ inappropriate ஒப்பீனியன். ஓகே, கிவிங் எ inappropriate ஆடிட் ரிஸ்க்னா என்ன? கிவிங் எ inappropriate ஆடிட் ஒப்பீனியன். அண்ட் இட் இஸ் இப்போ வந்து ஆடிட் ரிஸ்க் எப்படி குறையுதுன்னா டு அக்செப்டபிளி லோ லெவல். ஃபுல்லாக குறையல, பட் மினிமல் ஆகிடுச்சு, ரொம்ப மினிமல் ஆகிடுச்சு. நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு மினிமலாக இருக்குது. ஆடிட் ஒர்க் இஸ் adequately and properly planned. ஸோ ஆடிட் ஒர்க் வந்து நம்ம கரெக்டாக பிளான் பண்ணும் பொழுது இட் ரெடியூசஸ் த ரிஸ்க் ஆஃப் கிவிங் அ inappropriate ஆடிட் ஒப்பீனியன். ஸோ ஆடிட்டர் ரிஸ்க்குன்றது என்னென்னா கிவிங் அ inappropriate ஆடிட் ஒப்பீனியன் தான் சொல்லுவாங்க. ஸோ இது அதோட ரிஸ்கையே வந்து குறைக்குது. ஸோ நம்ம இந்த ஒரு பேஜ் தான் பார்த்துருக்கோம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் 23 minutes, பட் இட்ஸ் ஓகே. ஓகே, பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிளானிங்க்கு ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் சார்ட் தான், நான் அது பார்க்கல. நேச்சர் ஆஃப் ஆடிட் பிளானிங். ஆடிட் பிளானிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டினியூவஸ் அண்ட் இரேட்டிவ் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பிளானிங் இஸ் நாட் எ டிஸ்க்ரீட் பேஸ். அது வந்து ஒரு தனி பேஸ் கிடையாது. இட் இஸ் கண்டினியூவல் அண்ட் இரேட்டிவ் ப்ராசஸ். இது வந்து திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து தனியாக நம்ம வந்து ஒரே ஒரு தடவை பண்ணுறதோ இல்லை ஒரு தடவை ஆடிட் போகிறதுக்கு முன்னாடி மட்டும் பண்ணுறதோ கிடையாது. இது எப்போத்துலேருந்து ஆரம்பிக்கும்னா இட் ஆஃபன் பிகின்ஸ் ஷார்ட்லி ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் த ப்ரீவியஸ் ஆடிட் அண்ட் கண்டினியூஸ் அன்டில் த கம்ப்ளீஷன் ஆஃப் கரண்ட் ஆடிட் என்கேஜ்மெண்ட். நம்ம ப்ரீவியஸ் ஆடிட் முடித்த நேரத்தில் இருந்து நம்ம கரண்ட் ஆடிட் முடிக்கிற நேரம் வரைக்குமே இந்த பிளானிங் பேஸ் வந்து போய்கிட்டே இருக்கும்னு தான் சொல்கிறாங்க. However, it includes consideration of the timing of certain activities of audit procedures that it is need to be completed
to the performance of further audit procedures. However, includes consideration of the timing of certain activities of audit procedures that it need to be completed prior to the performance of further audit procedures. ஸோ இதில் என்னெல்லாம் கன்சிடர் பண்ணுறாங்கன்னா நம்மளோட டைமிங் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர் போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த மற்ற கன்சிடரேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துடணும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிளானிங் இன்க்ளூட்ஸ் த நீட் டு கன்சிடர் த prior to auditors identification and assessment of risk assessment. ஸோ இங்கே நம்மளோட லேர்னிங் 3 இருக்குது. பார்க்க சின்ன சின்ன பாயிண்ட் மாதிரி தான் இருக்குது, ஆனால் இது எம்சிக்யூவில் கேட்டால் நம்ம தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. Planning includes the need to consider prior to the auditor's risk assessment. ஸோ பிளானிங் இன்க்ளூட்ஸ் என்னென்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும் சொல்லிட்டு பிளானிங் இன்க்ளூட்ஸ். ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை எப்படி மார்க் பண்ணுறது, எப்படி வேணால் மார்க் பண்ணவா? ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட். இதில் நம்ம ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி பிளானிங் பண்ணும்போது என்னெல்லாம் கன்சிடர் பண்ணணும், அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் என்னென்னு கன்சிடர் பண்ணணும். டு பி அப்ளைட் ஆஸ் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்னால் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு என்டிட்டியை ஆடிட் பண்ண போகிறோம் அப்படின்னும் போதே நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிற ப்ரொசீஜர் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் தான். அதுக்கப்புறமா தான் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர் வரும். ஸோ ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் என்னென்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம வரப்போகிற சாப்டர்ஸில் பார்க்கலாம். Analytical procedures to be used as applied as a risk assessment procedures. Obtaining a general understanding. இதெல்லாம் greenல வரும், important. Obtaining a general understanding of the legal and regulatory framework. ஸோ ஃபஸ்ட்டு அது என்ன ஃப்ரேம்ஒர்க்கில் வருதுன்னு தெரிஞ்சால் தான் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், லிஸ்டட் கம்பெனின்னு வரும்போது அதுக்கு வேறு ரெகுலேட்டரி ஃப்ரேம்ஒர்க்ஸ் இருக்குது. நார்மல் ப்ரைவேட் கம்பெனின்னும் போது அது கம்பெனிஸ் ஆக்ட் கீழே வருது. பேங்கிங் கம்பெனின்னு வரும்போது அதுக்கு எல்லா ஆக்ட்டுமே ஃப்ரேம்ஒர்க்குமே கவர் ஆகும். ஆர்பிஐ கவர் ஆகும், எஸ்பிஐ ரூல்ஸ் கவர் ஆகும், அந்த மாதிரி பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டும் கவர் ஆகும். ஸோ அதோட லீகல் regulatory framework என்னன்னு தெரியணும். and applicable to the entity, how the entity is complying with the framework. அதில் எதெல்லாம் applicable to the entity-யாக இருக்குது, அது how the entity is complying with the framework. அந்த entity அது எப்படி கம்ப்ளை பண்ணுது, கரெக்டாக அவங்களுக்கு இருக்கிற ரெகுலர் அண்ட் ரெகுலேட்டரி ஃப்ரேம்ஒர்க்காக ஃபாலோ பண்ணுறாங்களா entity அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். and determination of materiality level, அதாவது 1 crore rupees டேர்ன் ஓவர் இருக்கவங்களுக்கு 10 lakh rupees மெட்டீரியல் அப்படின்னு நான் ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி செட் பண்ணுறேன்னா, ஆடிட்டரோட ப்ரொஃபஷ்னல் ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு அவர் அந்த என்டிட்டிஸோட டேர்ன் ஓவர்லேருந்து ஒரு லிமிட்டை மெட்டீரியாலிட்டி அப்படின்னு சொல்லி செட் பண்ணுவார். ஸோ டிட்டர்மினேஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டியை முடிவு பண்ணணும். அண்ட் இன்வால்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் தேவைப்படுறாங்களா, முன்னாடியே நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் தேவைப்படுறாங்களான்னு பார்க்கணும். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ். ஸோ ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரை முதலே பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அதர் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ். ஸோ அதர் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம 2 பேஜ் தான் பார்த்துருக்கோம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் ½ an hour. ஓகே, இங்கே ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்னால் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் இந்த பேஜோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஓகே, first, risk assessment procedures are audit procedures performed to obtain understanding of its entity. So risk assessment procedures எதுக்கு பண்ணுவாங்கன்னா to obtain an understanding of the entity and its environment, including the entity's internal control, to identify and assess of risk of material misstatement. இதில் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா to obtaining a understanding of the entity. ஓகே, அதுக்கடுத்து செகண்ட் பாயிண்ட் என்னன்னா என்டிட்டிஸோட இன்டர்னல் கண்ட்ரோலையும் புரிஞ்சுக்கணும். அண்ட் தேர்ட் ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். இந்த 3 பாயிண்ட்டையுமே ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் கவர்.
கவர் பண்ணுவோம். வெதர் டியூ டு ஃப்ராட் ஆர் எரர் அட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசர்ஷன் லெவல். இது வந்து பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல்லையும் அசர்ஷன் லெவல்லையும், அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல்னு சொல்லும் போது ஓவராலாக ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் படி செக் பண்ணும்பொழுது நம்ம மொத்த ஐட்டம்ஸையும் வந்து நம்ம செக் பண்ணுவோம். எப்படின்னா வந்து லயபிலிட்டி, அசெட்ஸ், அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸையும் சேர்த்து பார்க்கும்போது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல்லையும், இல்லை ஒரே ஐட்டமில் இருக்கிற மல்டிபிள் அசர்ஷன்ஸ்னால் நிறைய வரும். எக்ஸிஸ்டன்ஸ், ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன், கம்ப்ளீட்னஸ், கட் ஆஃப் பீரியட், வேல்யூவேஷன், அந்த மாதிரி ஒரு ஐட்டமுக்குமே வந்து நம்ம அசர்ஷன் லெவலில் செக் பண்ணும் பொழுதும் இதெல்லாம் வந்து மிஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறது தான் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ். Okay, therefore planning includes considerations of matters such as obtaining knowledge about. So மேலே இருக்க repeated points தான் இது. Planning includes consideration of matters such as obtaining a knowledge about legal and regulatory framework in which entity is operating. Consider for example telecom companies and banks. Such entities operate in a different and regulatory framework. Such entities operate in a different legal and regulatory frameworks. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஆர்பிஐ இந்தியா அப்படின்னு, ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இது எல்லாத்துக்குமே வந்து ரெகுலேட்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம ஒரு என்டிட்டியை புரிஞ்சுக்கும் போது நம்ம மேலே பார்த்ததோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு என்டிட்டிக்கு லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ ஒரு என்டிட்டிக்குள்ளே போகும்போதே அதோட ஃப்ரேம் ஒர்க் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகணுன்றதுக்காக தான் சொல்கிறாங்க. Planning also includes need to consider the determination of materiality and significant matters. ஸோ இங்கே வந்து significant mattersன்றது தான் புதுசாக இருக்குது. significant matters. ஓகே, ஓகே. Planning வந்து need to consider the determination of material or significant matters. It also involving the considering experts need to be involved, taking into account in the complexity of business. Further, it also involves considering the need to perform the risk assessment procedure for identifying and this is the point. Further, it also involves the considering need to perform the risk assessment procedures. So இது எல்லாத்தையும் வந்து இதோட மேலே இருக்க பாயிண்ட்ஸோடு இது வந்து எக்ஸ்ப்ளனேட்டரி பாயிண்ட்ஸ். ஸோ அதனால் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். பிளானிங் அண்ட் செப்பரேட் distinct phase of audit. It is to be viewed as a continual and repetitive process. It is a continuous process that begins after the completion of the previous audit and continues till the current audit engagement is. மேலே இருந்து அதே சேம் ரிப்பீட்டட் பாயிண்ட் தான். நமக்கு திரும்ப ரிப்பீட்டட் பாயிண்ட்டு டப்பா போட்டு கொடுக்குறாங்கன்னா தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். அதனால தான் அவங்களே திரும்ப போட்டு கொடுக்குறாங்க. ஸோ இது நீங்கள் போடும்போது எப்படி போட்டுருங்கன்னா இது நீங்களும் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு போட்டுருங்க. ஓகேங்களா? அண்ட் இன்வால்மெண்ட் ஆஃப் கீ என்கேஜ்மெண்ட். இப்போ ரீசன்ட் ப்ரீவியஸ் எக்ஸாமினேஷன் Jan 26 இந்த கொஷின்ஸ் வந்தது. இந்த கொஷின் வந்து Jan 26 ப்ரீவியஸ் எக்ஸாம் கொஷினாக வந்தது. ஓகே, ஐசிஏ புக்கில் இருக்க எந்த ஒரு பாயிண்ட்டையுமே விடுறதா எண்ணமே இல்லை. பார்க்குறோன்னா ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, involvement of key engagement team members in the planning and audit. The engagement partner and other key members of the engagement team shall be involved in planning the audit, including planning and participating in the discussion among engagement team members. First என்னன்னா engagement partnerன்னு அவங்க சொல்கிறது யார்? சாரி, ஒரு நிமிஷம். engagement partnerன்னு அவங்க சொல்கிறது யார்? அவங்க சொல்கிறது வந்து ஆடிட்டரை. அண்ட் அதர் கீ மெம்பர்ஸ்னால் யார்? ஆடிட்டர் கூட சேர்ந்து யாரெல்லாம் வந்து ஆடிட் பண்ண போகிறாங்களோ அவங்க தான் அதர் கீ மெம்பர்ஸ் ஆஃப் த என்கேஜ்மெண்ட் டீம். ஓகே, அவங்க வந்து ஷால் பின்னு சொல்லும் போது இது என்னதுன்னா இட் இஸ் அ மஸ்ட் பி அப்படின்ற கான்செப்ட் தான். கண்டிப்பாக அவங்கள வந்து இன்வால்வ் பண்ணணும் அப்படின்ற கண்டிஷனல் தான். ஸோ shall be involved in planning the audit, including the planning and participating in the discussion among the engagement team members. So the audit including the planning and participating in the discussion among the engagement team members.
The involvement of the engagement partner and other key members of the engagement team in planning the audit draws on their experience and insight, thereby enhancing the effectiveness and efficiency of the planning process. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இன்வால்மெண்ட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ் பண்ணோம். நம்ம கூட யாரெல்லாம் ஆடிட் பண்ண போகிறாங்களோ அவங்க எல்லாரையும் வந்து பிளானிங் ப்ராசஸ்க்கு வந்து இன்வால்வ் பண்ணணும். அந்த இன்வால்மெண்ட் வந்து அந்த இன்வால்மெண்ட் அவங்க எல்லாரையும் சேர்த்து பிளான் பண்ணுறதுனால என்ன நடக்கும்னா, பிளானிங் த ஆடிட், அதில் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ண போகிற எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸும் இன்சைட்டும் அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை பொறுத்து பிளானிங் வந்து இன்னும் என்ஹான்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட பிளானிங் ப்ராசஸே வந்து எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்சி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Discussions of elements of the planning with the entities management. Entities management அவங்க எதை சொல்கிறாங்க, entities management சொல்லும்பொழுது சில இடத்துல நம்ம வந்து சில பாயிண்ட்ஸை வந்து இப்படி சைட்லேயே எழுதி வச்சுக்கோங்க. entities management சொல்லும்போது இவங்க வந்து நம்ம மோஸ்ட்லி கம்பெனி ஆடிட்டுன்ற ரெஸ்பெக்டிவில் வச்சு தான் படிச்சிருப்போம். பட் கம்பெனி நம்ம எங்கே ஆடிட் பண்ண போகிறோமோ நம்மளோட கிளைண்ட்டுன்னு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட கிளைண்ட்டோட மேனேஜ்மெண்ட் கிட்டே என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். த ஆடிட்டர் மே டிசைட் டு டிஸ்கஸ் த எலமெண்ட்ஸ் ஆஃப் பிளானிங் வித் என்டிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் டு ஃபெசிலிட்டேட். எதுக்காக வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு அப்படின்னா, மே தான் இங்கே கொடுத்துருக்கு. நம்ம இங்கே வரும்போது இங்கே நம்ம இங்கே ஷால்னு பார்த்தோம். பட் இங்கே நம்ம பார்க்க போகிறது மே தான். ஸோ ஆடிட்டர் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், பண்ணாமலேயும் போகலாம். அது ஆடிட்டரோட டெசிஷன். ஸோ இது வந்து கண்டிஷனல் கிடையாது. இங்கே நம்ம மே ஷால்ன்ற வார்த்தையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ த ஆடிட்டர் மே டிசைட் டு டிஸ்கஸ் எலமெண்ட்ஸ் ஆஃப் பிளானிங் வித் த ஆடிட்டர் மே டிசைட் to discuss the elements of planning with the entities management to facilitate the conduct of the management of the audit engagement. அதாவது நம்ம அவங்களோட கிளைண்ட்டோட மேனேஜ்மெண்ட்டில் கிளைண்ட்டை வந்து நம்ம வந்து அவங்களோட பிஸ்னஸை வந்து நம்ம ஆடிட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து இந்தந்த நாளில் நான் இந்த மாதிரி ஆடிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு ஆடிட் ஒர்க் வந்து கொஞ்சம் வந்து ஈஸியாகும். எப்படின்னா, நான் வந்து இன்றைக்கி ஸ்டாக் ஆடிட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அவங்களும் வந்து கொஞ்சம் நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க இல்லையா. ஸோ நம்மளுக்கு அந்த வேலை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். ஸோ ஃபெசிலிட்டேட் த கண்டக்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த ஆடிட் என்கேஜ்மெண்ட். அண்ட் when discussing the matters included in the overall audit strategy or audit plan, it is required do not compromise the effectiveness of audit. இந்த பாயிண்ட்லேயே வந்து எப்படி நான் மேவும் ஷாலும் இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி இதுவும் இம்பார்ட்டண்ட். while discussing it should not compromise the effectiveness of audit. இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது நான் ஆடிட் பண்ணுறதோட நோக்கமே வந்து அதில் ஸ்பாயில் ஆகக்கூடாது. நான் ஆடிட் பண்ணும்போதே நான் இத்தனை இன்வாய்ஸ் தான் வந்து ஆடிட் பண்ண போகிறேன், இந்த இன்வாய்ஸை மட்டும் நான் இந்த லெவலில் தான் டெப்த்தாக இல்லாமல் நார்மலாக வந்து ஆடிட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சாதாரணமாக நம்ம ஆடிட்டில் என்னெல்லாம் பண்ண போகிறோன்ற மொத்தத்தையும் நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோன்னா ஆடிட் பண்ண போகிறதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணணும். அதுவும் வந்து ஆடிட்டர் இஷ்டப்பட்டால் பண்ணலாம், இல்லாட்டி தேவையில்லை. ஸோ இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடும்பொழுது பிளானிங் ப்ராசஸோட எலமெண்ட்ஸும் ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸையும் இந்த ஆடிட்டோட ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி ஓவரால் ஆடிட் பிளானையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். அதுக்கு அடுத்த வீடியோ 3rd வீடியோ போடும்போது ஆடிட் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஸோ இது இன்ட்ரொடக்ஷன்ன்றதுனால தான் இவ்வளோ டைம் எடுத்தது. போக போக இவ்வளோ டைம் எடுக்காது.